வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். தலையில் அடித்து கதறும் விதமாக தற்பொழுது கண்ணீருடன் ஒவ்வொரு கோவில்களிலும் பிரார்த்தனை செய்தாலும் திமுகவின் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்னும் 13 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. சொன்ன 545 வாக்குறுதிகளில் வெறும் 20% கூட இன்னும் நிறைவேற்றாத ஒரு ஆட்சிதான் திமுகவின் ஆட்சி என்றும், தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்த ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வராக மாற முடியாது, 7வது முறையாக திமுக ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க முடியாது என்றும் தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாகவும் சட்ட ஒழுங்கு மூலமாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. புதிதாக அதிமுக மெகா கூட்டணியை அமைப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான ஆலோசனையும் நடத்தி வருகிறது. விஜய் அவர்களுடன் கைகோர்த்து விட்டால் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாகவே விழும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் எனது எதிரியே திமுக தான் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு கழுகுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கழுகுதான் அது அதிமுக. அவர்களுடன் கூட்டணி வைத்து சரியான முறையில் வெற்றி பெறுவதற்குத்தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும். இந்த பயம்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவிற்கு பேரிடியாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அமையும். திமுகவின் எம்எல்ஏக்கள் பல இடங்களில் தோல்வியை தழுவார்கள் என்ற தகவலும் வைரலாக பரவிதான் வருகிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தலில் 40 இடங்களில் வெற்றியடைந்து விட்டார்கள். சட்டசபை தேர்தலில் தோல்வி எப்படி அடைய முடியும்? அது வேறு இது வேறு. மாநிலங்களவை நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் வரக்கூடிய வருடங்களில் திமுகவிற்கு எதிராகத்தான் மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்துவார்கள் என்பது ஆணித்தரமாக தற்பொழுது ஒவ்வொரு செய்திகள் மூலமாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் மட்டும்தான் அதிகமாகி உள்ளதை தவிர மக்களின் வாழ்வாதாரமும் மக்களின் வளர்ச்சியும் மாற்றம் இல்லாமல் தோல்வியடைந்து கொண்டுதான் தேய்மானம் அடைந்து கொண்டுதான் இருப்பதாக பலரும் விமர்சனம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகளை நடத்தி வருவது எந்த ஒரு பயனும் இல்லை என்ற தகவலை நம்மால் பார்க்க